ஹாய் விவோஸ், அடுத்ததா சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு வலின்னு சொல்லி பொய் சொல்லி சேதுவையும் கூட்டிக்கிட்டு தமிழை பரீட்சை எழுத தான் கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு தெரிஞ்சதும் சேது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு வண்டியை விட்டு வெளியே நிற்கிறாரு. ஆனால் கிழவி அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி எப்படியோ சேதுவை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போயிடுது. பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிட்ட வச்சதும் இல்லாமல் சேது நீ தான் 6 நாளைக்கும் தமிழை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமும் வாங்கிடுது. பாட்டியோட திட்டத்தில் சேது மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிழவி பயங்கரமான கிழவியாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சேது புலம்பிக்கிட்டே வண்டியை ஓட்டுறாரு. பின்னாடி உட்காந்துக்கிட்டு பாட்டியோட அட்ராசிட்டி தாங்க முடியலன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அடை சேது ஏசியை போடுறா, பாட்டை போடுறா, நல்ல பாட்டா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டான்ஸ் பண்ணவும் பாட்டு பாடவும் சும்மா பிக்னிக் வர்ற மாதிரி பாட்டி வந்துக்கிட்டு இருக்கு. ராஜாங்கம் மட்டும் இடையில வந்தார்னா பாட்டியோட கதி அதோ கதி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி திடீர்னு கோயில்கிட்ட வண்டியை நிப்பாட்ட சொல்லுது. சேதுவும் வண்டியை நிப்பாட்டிட்டு எல்லாரும் இறங்கி வர்றாங்க. பாட்டி தமிழ்கிட்ட கேட்குறாங்க, தமிழ் பேனா வச்சிருக்கியா பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ பேனாவை மறந்துட்டேனே பாட்டி அவசரத்தில் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டி களை எடுக்க வந்தவன் கதிரருவாளை மறந்துட்டு வந்த கதையாக தாண்டி இருக்கும் கதை, இரு என்னென்ன தேவை பரீட்சைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குது. உடனே வரிசையாக தமிழ் சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் சேதுவை போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. சேது மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தான்னு சொல்லி பாட்டி சேதுவை வாங்கிட்டு வர வச்சிடுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, வா சேது நம்ம 3 பேரும் போய் இவன் நல்லா பரீட்சை எழுதுன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுது. உடனே சேது சொல்கிறாரு, அதெல்லாம் வர முடியாது, நீங்கள் 2 பேரும் போய் கும்பிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. உடனே பாட்டி, எம்மா தமிழை அவன் அப்படித்தான், அப்பே குணம் கொஞ்சமாவது இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தமிழை கூட்டிக்கிட்டு சாமி கும்பிட உள்ள போறாங்க. உள்ள போன பாட்டி ஐயர்கிட்ட தமிழோட பேனாவை சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு சாமியையும் கும்பிட்டு வெளியே வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. பாட்டி மொத்த கதையும் மறந்துட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுது தமிழை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டியும் தமிழும் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது அந்த மொத்த கோஷ்டியும் அங்கிட்டிருந்து வர்றாங்க. இதை சேது பார்த்துடுறாரு. ஐயோ நம்ம குடும்பமே இங்கே இருக்கே, இவங்க எல்லாம் தமிழையும் பாட்டியும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது விறுவிறுன்னு போய் தமிழையும் பாட்டியும் கூட்டிகிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. 3 பேர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட உள்ளே போகிறாங்க. அப்பையும் பார்த்துட்டு தாமரை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இருங்க 1 நிமிஷம் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துக்கு நேராக கீழே கிடந்து ஒரு 10 ரூபாயை எடுத்துகிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்பாடி இவன் நம்மளை தேடி வரல, காசு எடுக்க தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பெருமூச்சு விடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் மொத்த குடும்பமும் போய் சாமி கும்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க சித்ரா கிட்ட, கிழவி சாதாரணமாக இன்னைக்கு நம்மளை கோயிலுக்கு போக சொல்லலை, ஏதோ விஷயம் இருக்குடி, அதனால தான் நம்மளை கோயிலுக்கு போக சொல்லியிருக்கு, என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாமரையும் சொல்கிறாங்க, ஏமா உன் அம்மாவுக்கு என்ன லூசு பிடிச்சி போச்சா, திடீர்னு ஏன் எல்லாத்தையும் கோயிலுக்கு விரட்டி விட்டுச்சு, இது ஏதோ பிளான் பண்ணி செய்ய போகுது, அதான் எல்லாத்தையும் விரட்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கும் சாவித்திரிக்கும் டவுட் வருது. எல்லாத்துக்கும் டவுட் வரும்போது இவங்க எல்லா கரலையும் மண்ணை தூவிட்டு தமிழ் சேது பாட்டி 3 பேரும் வேக வேகமாக கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போன தமிழை பாட்டி காலையும் சேது காலையும் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு உள்ளே எக்ஸாம் எழுத போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு தமிழை சாமியெல்லாம் கும்பிட்டு பரீட்சைக்கு தயாராகிட்டு உட்காந்துருக்காங்க. வெளியில் சேதுவும் பாட்டியும் நிற்கும்போது பாட்டி கேட்குது, ஏண்டா சேது இங்கே பரீட்சை முடிய எவ்வளோ நேரண்டாகும் அப்படின்னு சொல்லும்போது சேது சொல்கிறாரு, பரீட்சை என்ன ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. உடனே பாட்டி கேட்குது, அடே இங்கேக்குள்ளே எதுவும் தேட்டருக்கிட்டு இருக்காடா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இப்போத்தான் கேட்குற, இப்போ தேட்டரை போய் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா 2.5 மணி நேரம் ஆகும்ல, நம்ம இங்கே நிற்கிறதுக்கு படமாவது பார்த்துட்டு வரலாம்ல, அமரன் படம் ஓடுதாம்ல, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லும்போது உடனே சேது சொல்கிறாரு,
உனக்கு ரொம்ப தைரியம் தான்தா, அப்பா மேலே உள்ள பயம்லாம் போயிருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது பாட்டியை வந்து சத்தம் போடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இருந்து ஒரு பையன் வரான். வந்து அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூப்பிட்றான். யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு குழப்பமாயிருது. நான் தானே கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது, அடடே நீயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் வந்து சேதுக்கிட்ட கேட்குறான். உடனே வந்துட்டு சேது சொல்கிறாரு, இல்லைப்பா நான் சும்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னே உங்கள் அப்பா வர்றாரே அதுக்கு முன்னாடி நீங்கள் வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லும்போது சேதுக்கு ஒரே சாக்காயிருது. அப்பத்தாவுக்கு அதுக்கு மேலே சாக்காயிருது. என்னது என் பையன் இங்கே வரானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே சேதுவும் கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டோம் தாப்போ இன்னைக்கு சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அப்பத்தா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்து உள்ள பரீட்சையை தொடங்கி வைக்கிறதுக்கு வந்துட்டாரு. பாட்டியும் சேதுவும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ராஜாங்கம் கொஸ்டின் பேப்பரை கொடுத்து பரீட்சையை தொடங்கி வைக்கிறத சேதுவும் பாட்டியும் மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. கடைசியா ராஜாங்கம் தமிழுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க வர்றாரு. கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது ராஜாங்கம் தமிழ்கிட்ட சிரிச்சுக்கிட்டே தான் கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு சேதுவுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்பாடி அவ எதுவும் கோவப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சேதுவும் ஒரு நிம்மதிக்கு வர்றாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.